இப்போ இலங்கையில் நம்ம நம்ம மக்கள் வாழ்கிற பகுதியெல்லாம் பெரிய பாதிப்பை நம்ம பார்க்குறோம். அதனால் கவனமாக தான் இருக்கணும். மக்கள் நம்மளும் கவனமாக இருக்கணும். அரசும் அதை எடுத்திருக்கிறதா சொல்லுது, நம்ம நம்புவோம். வேறு என்ன முன்னெச்சரிக்கை எடுத்திருக்கிறதா எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்கள் மருத்துவர்கள்லாம் 24 மணி நேரம் பணியில் இருக்கணும், காவலர்கள்லாம் விழிப்புணர்வு இருக்கணும், மீட்பு படையெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம செய்தியில் நீங்கள் காட்டினதை பார்த்ததான் நான். அதெல்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் அரசு செய்யலை. இப்போது நமக்கு காலநிலை மாற்றத்தால் நம்ம இருக்கிற ஒரு பேரிடர், நமக்கு பருவமழைன்னு ஒன்றும் கிடையாது, அதை மறந்துடுங்க. பெருமழை புயல் மழை தான் இது அவங்களுக்கு. அது அதை எதிர்கொள்ள தயாராகிடும். நம்ம அழிவை நோக்கி நகருங்கிற புரிதலும் உணர்வுமே நமக்கு இல்லை. அப்படிங்கும்போது ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி தான், எப்போ மழை பெய்யும் எப்போ புயல் வரும்னு எவனுக்கும் தெரியாது. இப்போ அதை பேசிக்க முடியாது. செயல்படலை இல்லை, உங்களுக்கு தெரியுது இல்லை, செயல்படலை. நீர்த்தேக்கங்களை தூர்வாரி பராமரிக்கலை, புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்கலை, இருக்கிற நீர்த்தேக்கங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுருச்சு. இதை எத்தனை வருஷத்துக்கு பேசுறது? ஆக்கிரமிப்பை இடிங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நீதிமன்றம் எங்கே கட்டப்பட்டிருக்கு தம்பி? பல அரசு அலுவலகங்களே புரியுது உங்களுக்கு, ஏரி ஆக்கிரமிச்சு தான். பல விண்ணூர்தி நிலையங்களை ஏரி ஆக்கிரமிச்சு தான். அப்புறம் மக்களை ஆக்கிரமிச்சுட்டாங்கன்னு பேசிட்டு இருந்தா எப்படி? இணையும் போது பார்த்தேன். நீங்க எப்படி பார்த்தீங்க? இணையும் போது பார்த்தீங்கல்ல, அப்படி நானும் பார்த்தேன். ஐயா என்னுடைய மதிப்பிற்குரிய ஒருவர், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம அது ஒன்றும் கருத்து இல்லை. ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய அணியை வலுப்படுத்த தான் போராடும். அதில் போய் கூட்டணி வைக்காதீங்க. இப்போ என்னைய சொன்னீங்கன்னா நான் கூட்டணி வைக்கல, தனிச்சு போட்டிடுறேன். அதை தான் நான் சொல்ல முடியும். நீங்கள் ஏன் கூட்டணி வைக்கிறீங்கன்னு நான் ஏன் நான் கூட்டணி வச்சிருக்கிறேன்ல 8 கோடி மக்களோடு, மக்களை நம்பி. முதல்ல ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணையும் மக்களையும் முழுமையாக நேசிக்கணும்னு நம்பணும். நான் முழுமையாக நேசிக்கிறேன், நம்புகிறேன். என்னுடைய வெற்றிங்கிறது எனக்கானதில்லை, என்னுடைய தோல்விங்கிறது என்னுடையது இல்லை. அதனால் அதை போய் பேசிக்காது. நான் என் கால்களை நம்பி தான் என் பயணம், புரியுதா? அதனால் அதை போய் பேசிக்க வேண்டியது தேவையில்லை. மற்றவர்கள் முடிவுக்கு நான் கருத்து சொல்ல முடியாது. என் முடிவு கூட்டணி வைக்கல. தமிழக நலன் தமிழக முதலமைச்சர் அக்கறை செலுத்தல, ஆளுங்கட்சி அக்கறை செலுத்தல எடப்பாடி பழனிசாமி. அதே மாதிரி கடந்த ஆட்சிக்காலம் சரியா செய்யலன்றது முதலமைச்சர் மாறி நீங்க பட்டிமன்றம் பார்த்துருக்கீங்கல்ல, அதுதான் இப்போ நடக்கும். இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க செயலைம்பாங்க, இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க செயலைம்பாங்க. அது எப்படி சொல்கிறான்னா, நான் ஆட்சியில் இருக்கும்போது நீ என்னை குறை சொல்லி புனிதப்படுத்திக் கொள்வதும், நீ ஆட்சியில் இருக்கும்போது உன்னை குறை சொல்லி நான் புனிதப்படுத்திக் கொள்வதும் இன்று நேற்றல்ல, அரை நூற்றாண்டுகளாக நடக்குது. இதில் ஏமாளிகள் யாரு? நாங்கள் தான். அதனால அதை பேசிட்டு இருக்கக்கூடாது. திமுகவை பற்றி அதிமுக சொல்கிறது அத்தனையும் உண்மை, அதிமுக பற்றி திமுக சொல்கிறது அத்தனையும் உண்மை. அப்போ மாறி மாறி இவன் சரியில்லைன்னு இவங்க சொல்கிறாங்க, அவர் சரியில்லைன்னு இவங்க சொல்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் சரியில்லை ஒழிப்போம்டாங்கிறோம். எப்போ சரியா?